எல்லாம் சொல்கிறேன். இதனால் அவங்க என்ன பண்ணாங்க, உண்மை அடுத்த வசனம், உண்மையில் நாம் இஸ்ராயலின் வழித்தோன்றல்களிடம் வலுவான வாக்குறுதி வாங்கியிருந்தோம். ஸ்ட்ராங்கான வாக்குறுதி வாங்கியிருந்தோம். என்னது? வேதத்தில் எந்த கரெக்ஷனும் பண்ணக்கூடாது, அதில் அதோடைய எழுத்துலேயும் கரெக்ஷன் பண்ணக்கூடாது, மீனிங்லேயும் கரெக்ஷன் பண்ணக்கூடாது, அதோடைய நடைமுறையிலையும் கரெக்ஷன் பண்ணக்கூடாது. உள்ளது உள்ளபடி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். மேலும் அவர்களிடம் ரசூல்கள் பலரை அனுப்பினோம். ஆயினும் யாரேனும் ஒரு ரசூல் அவர்களின் மனம் விரும்பாதவற்றை அவர்களிடம் கொண்டு வந்த போதெல்லாம் சிலரை அவர்கள் பொய்யர் என தூற்றினர், சிலரை கொலை செய்தனர். அப்போ இங்கே ரசூலுன்ட்டு அல்ல சொல்கிறோம். ரசூல் அப்படின்னா இந்த இடத்துல ரசூல் மீனிங் எதை பண்ணப்படுது அப்படின்னா நபிமார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லப்படுது. புரியுதா? நபி ரசூல் வித்தியாசம் தெரியுமா? நபி ரசூல் நிறைய வித்தியாசம் இருக்குது. பனி இஸ்ராயலுக்கு அனுப்பப்பட்ட ரசூல் ஒன்று தான், ஈசா நபி மட்டும்தான். மற்றவர்கள் எல்லாரும் நபிமார்கள் தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுக்கு மட்டும்தான் ரசூல், பனி இஸ்ராயல்களுக்கு நபிமார்கள் தான். ஸோ நபியுடைய ரோல் வேறு, ரசூலுடைய ரோல் வேறு. ரசூலை கொல்ல முடியாது, இது ஒரு மேட்ரு. அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், சில ரசூல்களை ஒரு நபியை ரசூல் என்றும் சொல்லலாம். ரசூல்லாம் என்ன? செய்தியை கொண்டு போய் கொடுப்பவர். நபி செய்தியையும் கொடுப்பார். ஆனால் ரசூல் அப்படிங்கிறவர் பர்டிகுலராக ஒரு கூட்டத்தை டார்கெட் பண்ணி அல்லாஹ் அனுப்புவான். ஃபிரௌனிடம் செல்வீராக. புரியுதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறோம், அரபு மொழி பேசுபவர்களிடம் எச்சரிப்பீராக. அப்போ அதனால தான் இவனுங்களுக்கு பெரிய சாவுமணி காத்துட்ருக்கு அரபுகளுக்கு. ஏன்னா லாங்குவேஜ் மென்ஷன் பண்ணி இன்னி வரைக்கும் அந்த சமூகத்தை எல்லாம் பேசிட்டான். சாவடி எல்லாம் அடிச்சிருவான். ஆனால் இப்ராஹிம் நபியுடைய அந்த கண்ணியத்தை காப்பாற்றுறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய சிலரை மட்டும் எல்லாம் காப்பாற்றி அதாவது கடைசி காலகட்டத்தில் அவங்கள எல்லாம் மேலோங்க செய்வான். இது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிங்க.